தாயார் ஒருவர் 10 வயது இருக்கக்கூடிய தன்னோட மகளிட்ட காசை கொடுத்து கடையில போய் சில பொருட்களை வாங்கி கொண்டு வர்றதுக்காக அனுப்புறா. அந்த பிள்ளையும் கடைக்கு போய் பொருட்களை எல்லாம் கொள்வனவு செய்துட்டு அந்த மீதி காசுக்கு இந்த நாங்க கெண்டோஸ் என்று சொல்லுவோம் தானே, கெண்டோஸ் அந்த சாக்லேட் அந்த அந்த கெண்டோஸை பிள்ளை எடுத்து சாப்பிட்டு இருக்குது. அப்ப கடைக்காரன் நினைச்சிருக்க இந்த பிள்ளை திருடி சாப்பிடுது என்று சொல்லி தவறாக நினைத்து அந்த பிள்ளைய வயரால கட்டி வைத்து வயரால தாக்கி இருக்கிறார் அந்த பிள்ளைய. ஆனா அந்த பிள்ளை திருடி எல்லாம் சாப்பிட இல்ல, தன் பொருட்களை வாங்கி அந்த மீதமான காசுக்கு அந்த சாக்லேட்டை வாங்குவோம் என்றுதான் அந்த பிள்ளை எடுத்து இருக்குது. ஆனா இவர் தவறான ஒரு புரிதல்ல அந்த பிள்ளைய தாக்கி இருக்கிறார் ஒரு வயரால கட்டி வச்சு. அதுக்கு பிறகு அந்த பிள்ளைய அவிட்டு விட்டு இருக்கிறார். அந்த பிள்ளை தனக்கு மிகுந்த ஒரு அவமானமா இருக்கு, தனக்கு வெக்கமா இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப செய்யாத ஒரு பிள்ளையை யாருல சுமத்தினாலும் ஒரு அவமானம் வெக்கம் என்றது எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு விடயம் தான். அப்ப அந்த பிள்ளை வெக்கம் காரணமாக ஒரு தவறான முடிவெடுத்து தன்னோட உயிரை மாய்க்கிறதுக்கு முயற்சி செய்திருக்குது. இந்த நிலையில அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் பிள்ளையை காப்பாற்றி வைத்தியசாலையில அனுமதித்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக மருதங்கடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விடயத்தை பார்க்கக்குள்ள எவ்வளவு தூரம் ஒரு ஆத்திரம் வருது. ஒரு பிள்ளையினுடைய உயிர், அந்த பிள்ளையினுடைய மரியாதை மானத்தை விட ஒரு கெண்டோஸ் அவ்வளவு விலை உயர்ந்ததா என்று சொல்லி நினைக்க தோணுது தானே. அதுவும் என்னன்னு சொல்றது, ஈவிரக்கம் இல்லாத முறையில கட்டி வைத்து ஒரு வயராளி ஒரு 10 வயது இருக்கக்கூடிய பிள்ளையை தாக்கி இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் இவர்கள் எல்லாம் மனித ஜென்மங்கள் தானா என்று சொல்லியும் ஒரு பலத்த கேள்வியை எழுப்பப்படுகின்றது. ஒரு சின்ன பிள்ளைன்னு பார்க்காம இவ்வளவு தூரம் ஒரு கொடூரமா ஒரு மிருகம் கூட செய்ய யோசிக்கின்ற ஒரு செயலை செய்திருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் இதற்கு போலீசார்கிட்ட இப்ப விசாரணைகள் போலீசாரால மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த நிலையில இவர்களுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுத்தே ஆகணும். என்னன்னு சொல்லி சொன்னால் அதுவும் அந்த பிள்ளை திருடி இருந்தால் கூட ஓரளவுக்கு திருடி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் திருடவில்லை. அந்த பிள்ளை தாய் கொடுத்து விட்ட காசுல மிகுதி பணத்துலதான் அந்த கெண்டோஸ் வாங்குறதுக்காக இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் உண்மையில இது தொடர்பாக சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். அதை விட ஒரு கெண்டோஸுக்காக ஒரு பிள்ளையை தாக்குறதுன்றது கேட்கும் பொழுதே ஒரு ஆத்திரம் வருகின்ற விஷயமா தான் இருக்குது. இது ஒரு நடந்திருக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது.